அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு புது டிஷ் பண்ண போகிறேன். அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சு ஒரு டிஷ்ஷு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவா வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இது கூட மஞ்சள் பொடி, உப்பு, கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கணும். உப்பு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, பெப்பர் பொடி நல்லா ஃப்ரை பண்ணி இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி. இப்போ முட்டை மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இனி தவாக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதான். தவாக்கல்லும் சூடாயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த வெந்த முட்டையை, வேக வச்ச முட்டையை போடணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த மாதிரி மசால் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். மேலே கொஞ்சம் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்குள்ள பரட்டி விட்டுருக்கணும். இந்த டிஷ்ஷு வந்து ஒயிட் ரைஸு, ரசத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 5 நிமிஷம் வச்சு பரட்டி போட்டிருக்கேன். இது மேலேயும் கொஞ்சம் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டேன். மறுபடியும் திருப்பி போட்டிருக்கேன். இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எண்ணெயெல்லாம் மேலே தெரிக்கும். மறுபடியும் ஒரு தடவை பரட்டி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு முட்டை ரெடி. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.